கிறிஸ்தமாகமன் ருப்பியல் கோட்டி ஹதக் ගෙන අවභාවිතා කළේ நாமல் டயரகின் நடுவே பூர்வ நடுவிபாகிய சம்மந்திரணைய ஜூன் 27 என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே பூரணமான ஒரு விசாரணை இது தொடர்பில் இடம்பெற இருக்கிறது. எனவே 7 கோடி ரூபாயை கிறிஸ்த நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு அது தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான வழக்கு குறித்த நடவடிக்கைகள் இவ்வாறு வெளியாக இருக்கிறன. எனவே ரக்பி விளையாட்டை மேம்படுத்த என கூறி பெற்றுக்கொண்ட 70 மில்லியன் ரூபாவை நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறப்படும் விகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை மேலதிக முன் விளக்க மாநாட்டுக்காக எதிர்வரும் ஜூன் 27 விசாரணைக்கு அளிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன இதற்கான உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்து வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதிவாதியால் கூறப்பட்ட சில ஆவணங்கள் திறந்த நீதிமன்றத்தில் வைத்து பிரதிவாதி தரப்புக்கு வழங்கப்படுவதாக அரசு தரப்பு சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார். சில ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்றும் மேலதிகமாக பிரதிவாதிகள் கூறும் வேறு சில ஆவணங்களும் எதிர்காலத்தில் வழங்கப்படும் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா தெரிவித்திருக்கிறார். பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் அனைத்து ஆவணங்களையும் வழங்கிய பின்னர் பிரதிவாதிகளின் நிலைப்பாடு நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த வழக்கு ஜூன் 27 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் நாமல் ராஜபக்ஷனுடைய அந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பிலான தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது.